நாங்கள் சேலம் மாவட்டம் மற்றும் மாநகர காவல்துறை சார்பாக பொதுமக்கள் டிஜிட்டல் வேர்ல்டில் ஏமாந்துடாமல் இருக்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்லைனில் எதுவுமே அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் எதுவும் இல்லாமல் லோன் தரேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா லோன் ஆப்புக்கு நம்ம பேங்க்கில் கொடுக்க வேண்டிய எந்த ஒரு ஐடி ப்ரூஃபு அட்ரஸ் ப்ரூஃப் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அவங்க என்ன பண்ணுவோம், ஒரு சின்னதாக ஒரு ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம செல்லில் இருக்கிற ஃபோன் புக்கு மற்றும் கேலரி இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா 1 வீக்கில் அந்த பணத்தை டபுளாக கட்டலைனாக்கா நம்ம ஃபோட்டோவை மார்பிங் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அனுப்பிடணும்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிப்பாங்க. அது ஒன்று. ஆன்லைன் லோனு எதுவும் வாங்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். போலீஸ் எப்படி ஒரு அக்யூஸ்டுகளுக்கோ அல்லது ஒரு சம்மந்தங்களோ இந்த மாதிரி போலீஸ் பேசணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஒரு சீன் கிரியேட் பண்ணிவிட்டு யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ் மாதிரியே உட்காந்து ரூம்லாம் செட்டப் பண்ணி அவங்கள டிஜிட்டலி அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னன்னாக்கா, அவங்க பேரில் ஒரு பார்சல் வந்திருக்கு அல்லது அவங்க ஆதார் கார்டு ஒரு ஹியூமன் ஆர்கன் டிராஃபிக்கிங்கில் சம்மந்தப்பட்டிருக்கு அல்லது ட்ரக் டிராஃபிக்கிங்கில் சம்மந்தப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்லி அவங்கள த்ரெட்டன் பண்ணி இம்மீடியட்டாக அவங்கள வீடியோ காலில் வர சொல்லுவாங்க. அந்த வீடியோ காலிலேருந்து ஸ்கைப் அல்லது மற்ற வீடியோ கால் மூலமாக வர சொல்லுவாங்க. அது வர சொல்லி அவங்களை எங்கேயுமே நீங்கள் அசையக்கூடாது, யாருக்கும் தகவல் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள த்ரெட்டன் பண்ணி அவங்க கிட்டக்கிறத பேங்க் டீட்டெயில் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கேட்பாங்க. இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இதுதான் அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைனில் யாரையுமே போலீஸை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஃபிசிக்கலாக போய் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். டிஜிட்டல் அரெஸ்ட்ன்ற பேரில் நிறைய பேர்த்த ஏமாத்துறோம். முக்கியமாக வயதானவர்கள் மற்றும் ரிட்டையர்டு ஸ்டாஃப்ஸு, அப்புறம் அந்த ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நோக்கமே பார்த்திங்கன்னா அதிகப்படியாக லாபம் சம்பாதிக்கணுன்றது தான். அதனால் என்ன பண்ணுறாங்க, யாரெல்லாம் பயப்படுறாங்களோ, சோஷியல் ஸ்டேட்டஸில் நல்லா இருக்காங்களோ அவங்கள த்ரெட்டன் பண்ணி யார்கிட்ட மிரட்டினா பணம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஆளுங்களாக செலக்ட் பண்ணி டிஜிட்டல் அரெஸ்ட்ன்ற பேரில் இது பண்ணுறாங்க. அது மாதிரி யாராவது உங்களை நாங்கள் நார்காட்டிக்ஸ்லேருந்து பேசுகிறோம், ராயிலேருந்து பேசுகிறோம் அல்லது மும்பை போலீஸ்லேருந்து பேசுகிறோம், ஆந்திரா போலீஸ்லேருந்து பேசுகிறோம், உங்களை நாங்கள் டிஜிட்டலாக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப வேணாம். டிஜிட்டல் அரெஸ்ட்ன்றதே கிடையாது, ஃபிசிக்கல் அரெஸ்ட் மட்டும்தான் இருக்குது. அதனால் யாருமே மக்கள் அதை நம்பி பணம் போட்டு ஏமாற வேண்டாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, லேட்டஸ்ட்டாக இந்த போர்னோகிராஃபி வீடியோ காலில் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்கள எப்படி ட்ராக் பண்ணுறாங்கனாக்கா, 35 வயசுக்கு மேலே திருமணமாகாமல் இருக்கவங்களெல்லாம் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பேரில் அவங்கள இது பண்ணி அவங்கள வீடியோ காலில் வர சொல்லி 1-to-1 கம்யூனிகேஷனில் சில அப்யூஸ் வீடியோஸ் எடுத்து வச்சுட்டு அப்புறமா அவங்க பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிறது, இந்த ட்ரெண்டிங் போய்ட்டுருக்கு. அதே மாதிரி ஓல்டு காயின்ஸு, பழைய காயின்ஸு, நம்ம 5 ரூபா காயின்ஸு 10 ரூபா காயின்ஸு இந்த வருஷத்தில் எடுத்த காயின்ஸு இருந்தாக்கா உங்களுக்கு ஒரு 5 ரூபா காயினுக்கு 50,000 தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பழைய காயின்களுக்கு ஆன்டி கலெக்ஷன் மாதிரி சொல்லி மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட இந்த வருஷத்து காயின் இருக்கா அப்படின்னு. எப்படியுமே பார்த்திங்கன்னா எல்லார்ட்டையுமே காயின்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த காயின்ஸை பயன்படுத்தி உங்கள்கிட்ட இருக்கிற காயின்ஸுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது, நீங்கள் கொடுங்க, இதுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கட்டணம் பண்ணி பண்ணிருக்காங்க. எனவே இதுவரை மக்கள்லாம் யாரும் ஏமாந்து போயிடாமல் இருக்கணும், அவங்க வேல்யூவல் சேவிங்ஸை காப்பாற்றணுன்றதுக்கோசரம் மக்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு சேலம் மாவட்ட காவல்துறை மற்றும் சேலம் மாநகர காவல்துறை இணைந்து இந்த சைபர் கிரைம் விழிப்புணர்வு முகாம் நடத்துகிறோம். மக்கள் யாரும் ஆன்லைன் மோசடிகள் நம்பி ஏமாற வேணாம்னு அன்போடு கேட்டுக்கிறோம். நன்றி.